ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். நம்ம இந்த வீடியோவில் கத்திரிக்காயின் பயன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் என்னென்ன பயன்கள் அடங்கியிருக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பயனடைங்க காய்ஸ். கத்திரிக்காயில் மெக்னீசியம், மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் காப்பர் சத்துக்கள் நிறைவாக உள்ளன. இவை அனைத்தும் நம் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் எலும்புகளில் உள்ள அடர்த்தியை மேம்படுத்தும். நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சீரான நிலையில் வைத்திருக்க கத்திரிக்காய் சாப்பிடலாம். இது குடல் நலனை மேம்படுத்தும். அது மட்டுமல்லாமல் உடலில் இரத்த சர்க்கரை குறைக்க ஏதுவான இன்சுலின் உற்பத்தியை கத்திரிக்காய் ஊக்குவிக்கும். கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மிகுதியாக உள்ளன. அது நம் உடலில் ஏற்படுகின்ற செல் பாதிப்புகளை தடுக்கிறது. புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் கத்திரிக்காயில் மிகுதியாய் உள்ளன. உடலில் கட்டிகள் வளர்வதை தடுக்கிறது மற்றும் சில வகையான புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது. மிக அதிகமான நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இருப்பதால் செரிமான சக்தியை கத்திரிக்காய் மேம்படுத்துகிறது. நம் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தையும் வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது. உடலில் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். இவை நமது செல்களை சேதப்படுத்தும் குணம் கொண்டவை ஆகும். கத்திரிக்காய் இத்தகைய ரேடிக்கல்ஸ்களை தனது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலம் எதிர்த்து போராடுகிறது. இத்தகைய ரேடிக்கல்ஸ்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து எந்தவித நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும் குணம் கத்திரிக்காயில் உள்ள குளோரோஜினிக் என்ற அமிலத்திற்கு உள்ளது. இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுகிறது. கத்திரிக்காயில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்கின்றன. இது நமது செல்களின் மெம்பிரேன்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல நினைவாற்றலையும் தருகின்றது. தினசரி கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் அது நமது உடலில் உள்ள அதிகமாக சேர்ந்துள்ள இரும்புச்சத்தை குறைக்க உதவுகிறது. பாலிசைத்தீனியா என்ற நோய் உள்ளவர்களுக்கு அதிக இரும்புச்சத்து இருக்கும். இவர்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். இரும்புச்சத்து உடலில் மிகுதியாக இருப்பது உடலுக்கு நன்மை கிடையாது. எந்த ஒரு தொற்று நோயிலிருந்தும் நம்மை காக்கும் சக்தி கத்திரிக்காய்க்கு உண்டு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.